வெல்கம் டு கனிஷ்கா கிச்சன். இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். பொரிச்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அது கூட பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகு, சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய், மஞ்சள் தூள் போட்டு அரைச்சிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காய் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, மிளகுத்தூள், மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெசரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது கூட தண்ணி தேவையான அளவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் எடுத்து வச்சுருக்க தயிர் இல்லை மோர் அது கூட நல்லா சேர்த்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சா நம்ம வறுவல் செஞ்சது தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம முட்டை வறுவல் அதுக்கு சைடிஷாக செய்கிறோம். தாளிப்பு செஞ்சாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு வரமிளகாய் போட்டுட்டு அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த குழம்புல ஊற்றிடலாம். நெக்ஸ்ட் நம்ம வெண்டைக்காய் பசரி வச்சுருக்க வெண்டைக்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோடனே அதை நல்லா பொரித்து இந்த குழம்புல போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான பொரிச்ச வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி ஆயிரும். நீங்கள் வெண்டைக்காய் இந்த மோர் குழம்பு தாளித்ததுக்கு அப்புறம் தான் பொரித்து கொட்டணும். அப்போ தான் அந்த வெண்டைக்காய் மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம கனிஷ்கா கிச்சனை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய்.